ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துறாங்கல்ல, பிறந்த வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அந்த பிறந்ததை வர்ணிக்கிறான். எப்படி வர்ணிக்கிறான்? யார பண்ணாண்டு ஒரு பைத்து இருக்குங்க, அந்த பைத்தை மட்டும் ஒரு ஓரத்தில் எழுதி வச்சிருப்பான். அதாவது இது மட்டும் எழுந்து நின்று ஓதணும், உட்கார்ந்து மோது படிச்சுட்டா இருப்பாங்க. இந்த யார பண்ண வரும்போது எழுதிக்கிறாங்க. அப்படி வரும் பாத்துக்கிறீங்களா? அந்த மௌலிது கிதாப் ஓரத்தில் எழுதி இருக்கு. அப்படி எப்படி இருக்கு? இந்த யுஸ்தஹப்புலில் காரி அன் யகூம ஹாஹுனான்னு எழுதிருப்பாங்க. ஓதுபவர் இந்த இடத்துக்கு வந்த உடனே எழுந்து நின்று விட வேண்டும். அதுக்காக என்ன செய்வாங்க? யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கிறவங்க யாரப்பனாங்கிற ஒரு பாட்டு வரும், குல்லு சுரூரின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து என்ன செய்வாங்க? அப்படி நினைச்சுக்கிறாங்க. எந்திரிச்சு நின்று கிதாப் வச்சுக்கிட்டு அதை ஓதுவாங்க. அதுல என்ன வரும் பாருங்க, ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே மலக்குகள் எல்லாம் வர்றாங்களாம். வானவர்கள், வானத்தினுடைய மலக்குகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் ஜியாரத் பண்ண வர்றாங்களாம். பிறந்த உடனே அவர் ரசூல் ஆக மாட்டாரான்னு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் 40 வயசுல நியமிக்கும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தேகம், நம்ப முடியல. அதாவது ரசூல் ஆகுறாங்களே, எப்ப ஆகுறாங்க? 40 வயசுல ஆகுறாங்க. ஆன உடனே நம்பினாங்களா? அவங்களுக்கு நம்பிக்கை வரல, பயப்படதான் செஞ்சாங்க. பயந்து நட்டுங்கி போய் மனைவிட்ட போய் நான் என்னத்தையே பார்த்து பயந்துட்டேன்னு சொல்லி போத்திக்கிட்டு படுத்துட்டாங்க. போர்வை போத்தி கொண்டு போறேன் அல்லாஹ் வந்து மறுபடியும் கூப்பிடுறான். யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தி கொண்டு ஏன் அப்படி கூப்பிடுறான்? நட்டுங்கி போய் படுத்துட்டாங்க. மனைவிட்ட சொல்றாங்க, என்னமோ ஒரு மாரியா வருது, கட்டி அணைச்சார் ஒருத்தர், என்னமோ பயங்கரமா இருக்குது, நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிட்டு உங்களுக்கு வழங்கவே இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கே தான் ரசூலானது தெரியலங்கும் போது மலக்குகள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஓடியாடுறாங்க. வந்து ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வரணும் வந்து வர்றாங்களாம். வந்து என்ன செய்யறாங்களாம்? எதுக்கு வர்றாங்களாம்? வத்தனாலுமின் ருயாஹு அஷ்ரஃப மக்ஸதி, அவர்களை பார்த்து உயர்ந்த லட்சியத்தை அடையணும், பார்த்து ஒரு தடவை எப்படியாச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி மலக்குகள் அல்லாஹ் சொன்னாதான் கீழே வருவாங்களே தவிர மலக்குகள் அவங்களோட இறங்கி வரமாட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் பிறந்ததை கேட்ட உடனே அப்படி இறங்கி வர்றாங்களா எல்லாரும் மலக்குகள்லாம். வந்தாலும் பரவாயில்ல, சும்மா வரலையா. ஜாவுபி இப்ரீகின் ஒ தஸ்தின் ருசியத் ஜனபாத்துஹு மின் லூலுயின் வ ஜபர்ஜதின், லூலுனா முத்து, ஜபர்ஜன மரகதம், முத்து மரகதம் எல்லாம் பதிக்கப்பட்ட ஒரு கூஜாவையும் ஒரு தட்டையும் கொண்டு வருகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இதயத்தை அப்படியே சம்சம் தண்ணீர்ல என்ன செய்றாங்க? கழுவுறாங்க. கழுவி எடுத்து ஒரு மலக்கு ஒரு சீல் முத்திரம் வைக்கிறாங்க. நபி ஆயிட்டீங்கன்னு ஒரு சீல். அப்ப அல்லாஹ் 40 வயசுல அப்படி எழுதி வச்சுறாங்க. ரசூலு ஜிலாஹு வ ஹத்தமூஹு பி ஹாத்தமின், ஒரு முத்திரை ஒன்று குத்தினார்கள். தம்மத் பி ருயத்திஹி நுபுவத் அஹ்மதி, அஹ்மதுடைய நுபுவத் நபி பட்டம் இதை கொண்டுதான் முழுமையாகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சீல் ஒன்று வச்சாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்தை எடுத்து குழந்தையா இருக்கும்போது அதை கழுவி தங்கத்தட்டுல வச்சு கழுவிட்டு என்ன செய்யறாங்க? இதயத்துல ஒரு சீல் ஒன்று அடிக்கிறாங்க, நபி சீல். இது உனக்கு யார் சொன்னா? நான் கேட்கிறேன். இப்படி எல்லாம் நடந்திருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல இதை வந்து சுட்டி காட்டிருப்பான். சின்ன வயசுல நீ இப்படி இருந்தா, உனக்கு வறுமையா இருந்த சின்ன வயசுல அனாதை இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான். இதை சொல்லி காட்டல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது சொல்லணும், நான் பிறந்த உடனே இந்த மாதிரி வானவர்கள் எல்லாம் வந்தார்கள் சொன்னா நம்பலாம். இவன் 300 வருஷத்துக்கு முந்தி வந்த ஒருத்தன் சொல்றான், அதுக்கு முந்தி யாரும் சொல்லல. இதை 300 வருஷத்துக்கு முந்தி இந்த பாட்டு எழுதுனானே இவன் தான் சொன்னானே தவிர யார் சொல்லல? அபு ஹனீஃபா இமாம் இதை சொல்லல, ஷாஃபி இமாம் இதை சொல்லல, மாலிக் இமாம் இதை சொல்லல, ஹம்பலி இமாம் சொல்லல.